இன்னைக்கு கேஸ் வந்து ஒரு சைல்ட்ஹுட் லவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேர் நேபர்ஸ் ஒரே காலனியில் இருக்காங்க. தென் தேர் ஃபாலிங் இன் லவ். இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் இன்டூ பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் இஸ் கெட்டிங் இன்டூ அ லாஸ். அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். ஸோ பிஸ்னஸ் லாஸால் அந்த ரிலேஷன்ஷிப் ஆல்சோ இஸ் கெட்டிங் கட். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐ லவ் ஹர், ஐ வாண்ட் டு கெட் மேரிட். ஹஸ்பண்டோட ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் இட். அவங்களோட ஃபேமிலியும் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் தான். ஒரே பொண்ணு தான், ஃபினான்ஷியலி வெரி வெரி ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலி. 3 வேளை சாப்பாடு, அகெயின் இட்ஸ் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ பொண்ணு இதை பற்றி அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லும்போது ஃபேமிலி வந்து இல்லை வேண்டாம். ஹஸ்பண்டோட ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி நீ ஏதாவது பண்ணி தொலை. ஹஸ்பண்டோட அம்மா வந்து சர்டன் அமௌண்ட் டிமாண்ட் பண்ணுறாங்க. மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் வந்து நாங்கள் எப்படி தான் பண்ணுவோம், ஸோ நீங்கள் அதெல்லாம் பேர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரகிளிங் கண்டிஷன்லையும் பொண்ணோட ஃபேமிலி வந்து எப்படியோ அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க. டே 1லேருந்து மதர் இன் லா டார்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ரூமில் வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே ஒன்றா இருக்கக்கூடாது. ரூமில் இருந்தால் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. வெளியெல்லாம் போய் சாப்பிடலாம் கூடாது. மூவிக்கு மூவிக்கு போயிட்டு அப்படியே வரணும். அங்கேருந்து பீச் போகிறது, வாக்கிங் போகிறது, பார்க் போகிறதுலாம் நாட் அலவுட். ஃபியூ மந்த்ஸில் ஷி காட் ப்ரெக்னென்ட். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க ஒய்ஃப் கிட்ட, இந்த மாதிரி இவன் வந்து யார்கிட்டயோ பேசிகிட்டே இருக்கான், ஒரு லேடியோட தான் டெய்லி சுற்றிட்டு இருக்கான், ஸோ என்னன்னு நீ ஜஸ்ட் செக் பண்ணிக்கோ. பொண்ணுக்கு இந்த நியூஸ் வரும்போது உடனே அவங்க போய் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட அம்மா அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. உடனே மதர் இன் லா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கான், அவனுக்கு டேலண்ட் இருக்குது, அழகாக இருந்தால் நிறைய பேர் வந்து பேசி தான் ஆவாங்க. ஃபாதர் இன் லா அப்பா வந்து கேட்குறாங்க, என்னடா இந்த மாதிரி பாப்பா சொல்லியிருக்கா, அதில் என்ன தப்பு, நான் என்னோட லைஃப் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பல்லாருன்னு ஒரு அறை. ஷீ இஸ் டெலிவரிங் த பேபி வருது. அதுவும் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் ஹஸ்பண்ட் சைட்லேருந்து எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அன்னைக்கு நைட்டு வந்து அரௌண்ட் 3:30 ஒய்ஃப் வந்து சடனாக தூக்கத்துலேருந்து எழுந்துச்சி ஒவ்வொன்று அழுவாங்க. உடனே அதை பார்த்த உடனே ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பயந்துட்டாரு. யார் அவங்களோட சொந்த குழந்தையவே ஐடென்டிஃபை பண்ண முடியல அவங்க. கல்பாத்திய சகோரம் வழங்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் உலகெங்கிலும் வரும் 28ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விக்யூரா வெல்னஸ், அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின் நோ சர்ஜரி, இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டா. வணக்கம் பிரீத்தி. வணக்கம். நம்ம நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் கேஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம எந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு கேஸ் வந்து ஒரு சைல்ட்ஹுட் லவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேர் நேபர்ஸ், 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் 2 பேரும் நேபர்ஸ் தான், ஒரே காலனியில் இருக்காங்க. தென் தேர் ஃபாலிங் இன் லவ். இப்போது ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் இன்டூ பிஸ்னஸ், ஹீஸ் அ பிஸ்னஸ் மேன். ஒரு ஃப்ரெஷர் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் இஸ் கெட்டிங் இன்டூ அ லாஸ். இவென்ச்சுவலி லாஸில் ஆகுது. அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். ஸோ பிஸ்னஸ் லாஸால் அந்த ரிலேஷன்ஷிப் ஆல்சோ இஸ் கெட்டிங் கட். ஸோ அந்த ரீபவுண்ட் ஃபேஸ்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் அந்த லவ் ஃபெயிலியர், ஆமாம், அந்த வல்னரபிள் ஸ்டேட்டில் ஹீ இஸ் மீட்டிங் ஹிஸ் ஒய்ஃப். ஒரே தெரு. ஆமாம், 2 பேரும் அதே அந்த நெய்பர்ஹுட்டில் தான் இருக்காங்க. ஆல்ரெடி ஃபேமிலிஸ்லாம் தெரியும், ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ தேர் ஃபாலிங் இன் லவ் அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு டேக் திஸ் ரிலேஷன்ஷிப் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், மேரேஜ் அந்த மாதிரி. ஸோ அந்த லவ் அந்த டைம்லேயே ஹஸ்பண்டோட பிரதர், சிஸ்டர் இவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க ஒய்ஃபோட. ஸோ தென் தேர் டெல்லிங் தேர் விஷ் டு கெட் மேரிட். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐ லவ் ஹர், ஐ வாண்ட் டு கெட் மேரிட்னு. ஹஸ்பண்டோட ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் இட். ஸோ அவங்களோட ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு வந்து என்னென்னா, பையன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸம் அண்ட் அவங்க எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போது ஹஸ்பண்ட் படித்தது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. காலேஜ் வந்து கரஸில் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ். ஸோ ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலி தான். அவங்களுக்கு 3 times மீல் இட் செல்ஃப் இஸ் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் மாதிரி. பட்டு அதுதான் அந்த ஆண்களோட அம்மாங்கள் சொல்லுவாங்கள்ல, என் பையன் வந்து இப்படி, என் பையன் அப்படி, அந்த மாதிரி பொண்ணு தான் வேணும். ஸோ இதுதான் பையனோட ப்ரொஃபைல். பட் அம்மாவுக்கு என்னென்னா, பையன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப டேலண்டட். ஸோ அவனை வந்து ஒரு பெரிய ரிச் ஃபேமிலிக்கு தான் கட்டி கொடுக்கணும், அந்த அசெட்ஸ்லாம் வந்துடும், ஸோ உன்னோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். பொண்ணு வந்து அவங்க வந்து ஹோலி ஏஞ்சல்ஸில் படித்தாங்க. ஷீ ஸ்டடி இன் அ வெரி பிக் ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து ஸ்டெல்லா மேரிஸில் முடிச்சிருக்காங்க. டாப்பர், ஸ்கூல் டாப்பர், காலேஜ் டாப்பர். அவங்களோட ஃபேமிலியும் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் தான். ஒரே பொண்ணு தான், ஃபினான்ஷியலி வெரி வெரி ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலி. 3 வேளை சாப்பாடு, அகெயின் இட்ஸ் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் எஜுகேஷன் மட்டும் பொண்ணுக்கு வந்து நல்லா கொடுத்துட்டாங்க, சொல்லிட்டு அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும். ஸோ பொண்ணு இதை பற்றி அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லும்போது ஃபேமிலி வந்து இல்லை வேண்டாம், பிகாஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரகிளிங்,
நீ வந்து இவ்வளோ வருஷம் நீ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்க. ஸோ ஃப்யூச்சர் அட்லீஸ்ட் நல்லா இருக்கணும். ஸோ யூ ஜாயின் ஒர்க் பண்ணு, உனக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணு. உனக்கு இதே மாதிரி ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸும் உனக்கு தோணுச்சுன்னா தென் வில் திங்க் அபவுட் இட். ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த மாதிரி அம்மா பெண்ணோட ஃபேமிலி வந்து டைம் கொடுத்து இல்லை நீ ஏதாவது அச்சீவ் பண்ணிக்கோ ஏதாவது பண்ணிக்கோன்னு சொல்லுது. பட் அவங்க வந்து ஹெல்பென்ட் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க போனேன், இப்போ பண்ணிக்க போனேன், வேணும்னா வாங்க இல்லைனா வேண்டாம். ஸோ எப்படியோ ஹஸ்பண்டோட ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி நீ ஏதாவது பண்ணி தொலை. அந்த மாதிரி பொண்ணோட ஃபேமிலியும் என்ன பண்ணுறது, ஒரே பொண்ணு அவ்வளோ கேட்குறாங்க. ஸோ அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏதோ பொண்ணோட அம்மா வந்து கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாரு உன்னோட லைஃப் வந்து வேஸ்ட் ஆக போகுது, என் கண்ணில் எனக்கு தெரியுது உன்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு. இருந்தாலும் தே கோ டு கெட் மேரிட். ஹஸ்பண்டோட அம்மா வந்து சர்டன் அமௌண்ட் டிமாண்ட் பண்ணுறாங்க. மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், ஸோ நீங்கள் அதெல்லாம் பேர் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரகிளிங் கண்டிஷன்லையும் பொண்ணோட ஃபேமிலி வந்து எப்படியோ அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸோ தே கெட் மேரிட். ஷீ மூவ்ஸ் டு ஹர் மேட்ரிமோனல் ஹோம். மேட்ரிமோனல் ஹோம்னா மேரேஜ் ஆகி அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் தங்குறாங்களே அதுதான் மேட்ரிமோனல் ஹோம்னு சொல்லுவோம். போகிறாங்க. டே 1லேருந்து மதர் இன் லா டார்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வீட்டில் ஆல்ரெடி வேலைக்கு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டு வேலை பண்ணுறதுக்கு இல்லை ஹோம் ஹெல்ப்னு. அந்த மதர் இன் லா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம், வீட்டுக்கு வேலை வரவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணு தான் க்ளீனிங்லேருந்து மாப்பிங்லேருந்து குக்கிங்லேருந்து வாஷிங் வெசல்ஸ் வாஷிங் க்ளோத்ஸ் எல்லாமே ஒய்ஃப் தான் பண்ணணும். அண்ட் இப்போது அவங்க இருக்கிற வீட்டில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க, ஃபாதர் இன் லா, மதர் இன் லா, ஹஸ்பண்டோட பிரதர், ஹஸ்பண்டோட சிஸ்டர், இவங்க. அண்ட் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது கூட ஷீ இஸ் அ வெரி யங் கேர்ள் தான். ஸோ வேலையெல்லாம் பார்க்கல. ஆமாம், வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. படிப்பு முடிச்சாச்சுல அவ்வளோதான், நீ வீட்டில் தான் இருக்கணும், எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. ஸோ மதர் இன் லா டார்ச்சர்னா இட் இஸ் லைக் மூவிஸில் காட்டுற மாதிரி தான், அவ்வளோ இன்டென்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ரூமில் வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே ஒன்றா இருக்கக்கூடாது. ரூமில் இருந்தால் டோர் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது, டோர் ஓப்பனில் வச்சுட்டு தான் பேசணும். அண்ட் வீக்லி ஒன்ஸ் தான் வெளியே கூட்டிகிட்டு போகலாம். ஆமாம், ஹஸ்பண்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வெளியே கூட்டிகிட்டு போகணும். வெளியெல்லாம் போய் சாப்பிடலாம் கூடாது. மூவிக்கு போறியா, மூவிக்கு போயிட்டு அப்படியே வரணும். அங்கேருந்து பீச் போகிறது, வாக்கிங் போகிறது, பார்க் போகிறதெல்லாம் நாட் அலவுட் கம்ப்ளீட்லி. அண்ட் ஹஸ்பண்டும் என்னென்னா, அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்களே, நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சே, அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே ஃபாலோ பண்ணுறது. அண்ட் பொண்ணுக்கிட்ட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறது, இல்லை அம்மா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அவங்க சொல்கிறது கேளுங்க. இன்னொன்று, இப்போது அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து பிஸ்னஸில் லாஸ் போயிடுச்சு கரெக்டாக. ஸோ ஹீஸ் நிறைய இடத்துல வந்து கடன் வாங்கி, ஸோ ஃபினான்ஷியல்ஸ் டெய்லி தேடி வருவாங்க. இதெல்லாம் பொண்ணுக்கு தெரியல. பொண்ணுக்கு என்னென்னா, ஓகே இவருக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார், அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த சேட் ஸ்டேட்டில் இவங்க வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஏதோ தேர் ஃபாலன் இன் லவ். பட் இவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து காலையில் வீட்டில் விட்டு காலையில் போயிடுவாங்க, ஒர்க்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நைட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த டைமில் இந்த பொண்ணு வந்து ஒரு சைடு மதர் இன் லா டார்ச்சர் டு த இன்டென்ஸ் தான். அதாவது எப்படி பாசிபிள், அது அவங்களோட இன்டென்ஷனே என்னென்னா, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் டார்ச்சர். ஆமாம், நான் டார்ச்சர் பண்ணுவேன் வேணுட்டு, ஏன்னா எனக்கு வந்து உன்னை பிடிக்கல, இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் பையன் வந்து என் பேச்சை மீறி தான் இது பண்ணான், ஸோ நான் அவங்கள வந்து ஏதாவது டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த இன்டென்ஷனோட டெய்லி டார்ச்சர். இன்னொரு சைடு வந்து டெய்லி கடங்காரங்க வந்து, உங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ காசு வாங்கிட்டாங்க, எங்கே இருக்காங்க, இவர் வந்து சொல்வார் கால் பண்ணி, நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொல்லிவிடு, நீ தான் மேனேஜ் பண்ணணும். இதுவும் இவங்க தான் மேனேஜ் பண்ணணும், அவங்க தான் மேனேஜ் பண்ணணும். அதான் இவங்க வந்து ஒய்ஃப் வந்து கேட்பாங்களே, இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை. ஹஸ்பண்ட் உடனே என்னென்னா, உனக்கு இதெல்லாம் சொல்லி நீ என்ன பண்ண போகிற, நீ என்ன காசு கொண்டுட்டு வர போறியா, உங்ககிட்ட என்ன அவ்வளோ சொத்து இருக்கா, உடனே அந்த மாதிரி தான் அவங்களே ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரி, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை டீக்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அவங்க அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஒரே சப்போர்ட் வந்து என்னோட பிரதர் இன்லா, என்னோட சிஸ்டர் இன்லா தான். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து காலையில் போயிடுவாங்க, நைட்டு தான் வருவாங்க. எனக்கு இதெல்லாம் புதுசு இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் காலையில் போயிடுவாங்க, நைட்டு தான் வருவாங்க. இன் பிட்வீனில் என்ன நடக்குது, இவங்க சாப்பிட்டாங்களா என்னென்னு ஹஸ்பண்ட்க்கு எதுவுமே தெரியாது, இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அவர் வந்து பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணணும், லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணணும், அவங்களோட ஃபோக்கஸ் அதுலேயே இருந்ததுனால ஒய்ஃப்க்கு என்ன ஆகுது, வீட்டில் என்ன ஆகுதுன்னு அந்த மாதிரி கம்ப்ளீட்லி நோ கான்டாக்ட் மாதிரி தான். இவங்களும் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. அவங்க சொன்னாலும் எப்படின்னா, நான் நமக்காக தானே
ஒர்க் பண்ணுறேன், நான் நமக்காக தானே அங்கே இங்கேன்னு அணிஞ்சிட்டு இருக்கேன். இல்லை So, அது நீ ஓகே, கொஞ்சம் பட் வீட்டில் இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சராக இருக்குன்னு ஆமா சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் அவங்க அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து அம்மாவை மீறி எதுவுமே பண்றதுக்கு அவங்களுக்கும் அந்த என்ன சொல்ல அந்த கட்ஸ் இல்லை. பிகாஸ் அவரே அவங்க வீட்டில் அவங்க அவங்க கொடுக்குற காசுல தான் அவங்க வந்து ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக. ஸோ இந்த பொண்ணோட ஒரே சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்களே, அதுதான். புது வீட்டுக்கு போகிறோம், அங்கே யாருமே சப்போர்ட் இல்லைன்னா பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லா வந்து ரொம்ப சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி அம்மா மதர் இன்லா பண்ணும்போதும் அவங்க தட்டி கேட்பாங்களாம், உனக்கும் பொண்ணு தானே இருக்கு, அவளை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணால் நீ வந்து சும்மா விடுவியா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறன்னு. ஸோ அவங்க கண்ட்ரோல் பண்ணி பட் திஸ் வாஸ் கோயிங் ஆன் ரெகுலர்லி. ஃபியூ மந்த்ஸில் ஷி காட் ப்ரெக்னென்ட். ஸோ அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆன அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 3 monthsல அவங்களுக்கு நியூஸ் வருது, பொண்ணுக்கு வந்து அதாவது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க ஒய்ஃப் கிட்ட, இந்த மாதிரி இவன் வந்து யார்கிட்டயோ பேசிகிட்டே இருக்கான், ஒரு லேடியோட தான் டெய்லி சுற்றிட்டு இருக்கான், ஸோ என்னன்னு நீ ஜஸ்ட் செக் பண்ணிக்கோ, கேளு, அதை பற்றி பேசுன்னு. ஸோ பொண்ணுக்கு இந்த நியூஸ் வரும்போது உடனே அவங்க போய் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட அம்மா அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரிப்பா இந்த மாதிரி சொன்னாங்க, என்னென்னு கேளுங்க, நான் அவர்கிட்ட நான் கேட்க விரும்பலன்னு. உடனே மதர் இன் லா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கான், அவனுக்கு டேலண்ட் இருக்குது, அழகாக இருந்தால் நிறைய பேர் வந்து பேசி தான் ஆவாங்க, ஏன் அந்த டைமில் ராஜாங்கெல்லாம் எவ்வளோ ஒய்ஃப்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் என்ன தப்பு, உனக்கு கல்யாணம் பண்ணிட்டா நீ இங்கே இருக்க, 3 வேளை சாப்பாடு வருதுல்ல, ஸோ நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது. நல்லா ஆமாம் இப்படி தான் திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஸோ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து நீ வந்து வைக்கிற. ஸோ தட் நைட் ஆஸ் யூஷுவல் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ ஃபாதர் இன் லா அப்பா வந்து கேட்குறாங்க, என்னடா இந்த மாதிரி பாப்பா சொல்லியிருந்தா ஏதோ என்ன பண்ணிகிட்ருக்கியா. உடனே ஹஸ்பண்ட் வந்து திமிரா, அதில் என்ன தப்பு, நான் என்னோடய லைஃப் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஸோ அப்படி தான் பேசுகிறாங்க, அதெல்லாம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஸோ நீங்கள் யார் கேட்குறதுக்கு, அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. உடனே ஃபாதர் இன் லா பலார்னு ஒரு அறை, இது எல்லாரும் முன்னாடியும். ஆமாம், உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் 3 months, பட் நீ வந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் யார் கேட்குறதுக்கு, உன்னால் ஒழுங்காக இருக்க முடியும்னா வீட்டில் இரு, இல்லைனா நீ போயிடு. திஸ் இஸ் வாட் ஹீ செட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. பரவாயில்ல, இவராது அட்லீஸ்ட் கேட்டாங்களே. ஆமாம், மதர் இன் லா உடனே, நீ என்ன என் பையனை வந்து ஒரு எவ்வளோ ஒருத்தி வந்து இந்த மாதிரி சொல்கிறான்னா, நீ அவளை நம்பிட்டு வந்து என் பையனை எல்லோரும் முன்னாடியும் அறைவியா, அந்த மாதிரி பிக் ஃபைட். ஸோ அதனால ஐ திங்க் ஃபார் 2 months ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட பேசல, மதர் இன் லாவும் பேசல. ஸோ இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. அண்ட் ஸோ ஒன் சைட் இட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். தென் ஷீ இஸ் டெலிவரிங் த பேபி வருது, அதுவும் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் ஹஸ்பண்ட் சைட்லேருந்து எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அவர் வந்து ஆஸ் யூஷுவல் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, நான் இது ட்ரை பண்ணுறேன் அது ட்ரை பண்ணுறேன். ஸோ டெய்லி வந்து ஒன் சைடு ஃபேமிலியில் மதர் இன் லா வந்து இந்த டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது, இன்னொரு சைடு வந்து டெய்லி ஃபினான்ஷியஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. தென் ஷீ டெலிவர்ஸ் த பேபி. ஸோ அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் இவங்க ஃபேமிலி வந்து யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணல. ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட காசு இல்லை, ஸோ நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும், நீ தான் டிஸ்சார்ஜ் ஆகிக்கணும், அந்த மாதிரி சொல்லிட்டு கம்ப்ளீட் ப்ரெஷர் ஆன் த ஒய்ஃப் தான், த நியூ மதர். ஸோ ஒய்ஃபோட ஃபேமிலி வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்துக்குறாங்க. ஆக்சுவலி இந்த இப்போ ஒய்ஃபோட ஃபேமிலி ஒய்ஃபை வந்து மீட் பண்ணும், அவங்க பொண்ணை வந்து பார்க்கணுன்னு கூட தேவர் நாட் அலவுட் இன்சைட் த ஹவுஸ், வீட்டுள்ளலாம் வரக்கூடாதான். இவ வந்து கேட்டுக்கிட்ட போகணும், ஒய்ஃப் வந்து கேட் கிட்ட போகணும், கேட்டில் இருந்து தான் அவங்களோட அம்மா அப்பாவை அப்படியே பார்த்துட்டு பிரதர் சிஸ்டரை பார்த்துட்டு அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி தான் ஷி வாஸ் நாட் அலவுட் டு கோ டு ஹர் மதர்ஸ் ஹவுஸ் ஆல்சோ. ஆமாம், பையனும் ஹஸ்பண்டையும் போகக்கூடாதுன்னு மதர் இன் லா சொல்லிட்டாங்க. நீலாம் என்ன ஒய்ஃபோட அம்மா அப்பா வீட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்க, அங்கே போயிட்டீங்கன்னா உன்னை வந்து கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிடுவாங்க, நீ வந்து அவங்க கண்ட்ரோலில் போயிடுவ, ஸோ அதெல்லாம் நீ போகாத, இவ்வளோ கூட அலோவ் பண்ணாத, அலோவ் பண்ணினா உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நீ அலோவ் பண்ணு, இல்லைனா நான் சொல்கிற டைமில் தான் நீ அலோவ் பண்ணு. ஸோ ஷி வாஸ் நாட் அலோவ் டு கோ டு ஹர் ஓன் மதர்ஸ் ஹவுஸ். ஸோ சீக்ரெட்டாக எப்படி போவாங்கன்னா, பிரதர் இன் லா சிஸ்டர் இன் லா இருக்காங்களே, இவங்க தான் மார்க்கெட் போகிற மாதிரி அந்த டைமில் வந்து கூட்டிகிட்டு போவாங்களாம் அவளோட ஒய்ஃபோட அப்பா அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு. ஆமாம், இது வந்து ஹஸ்பண்ட்க்கும் தெரியாது. ஹஸ்பண்ட் என்னென்னா அம்மா சொல்கிறது தான் அல்டிமேட்லி. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ் கோயிங் வெரி பேட். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்னால் அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஆல் தட் திங்
ஒன் டே தே காட் இன்டு வெரி ஒரு நாள் வந்து ரொம்ப சண்டை வந்து ரொம்ப இன்டென்ஸாக ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை. ஸோ இட் காட் இன்டு அ வெரி பேட் ஃபைட். அதாவது ஃபுல் ஃபேமிலியும் ஒய்ஃபுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீ வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்க, நீ எங்கள் காசில் தான் அந்த சப்போர்ட் சாப்பிட்டுட்டு இருக்க. பண்ணவங்களும் சேர்த்து. ஆமாம், சப்போர்ட் பண்ணவங்களும் சேர்த்து. ஸோ அந்த மாதிரி சண்டை போயிட்டே இருக்கு. இல்லை, சப்போர்ட் பண்ணவங்க தேவர் நாட் ஆக்சுவலி தேவர் நாட் தே. ஸோ அந்த சண்டை நடக்கும் போதும் ஸோ அதுதான் ஒரு நாள் வந்து ரொம்ப சண்டை வந்து ரொம்ப வேர்ஸ்ட் ஆகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வேர்ஸ்ட் ஆகுது. மதர் இன் லா வந்து அதில் இன்வால்வ் ஆகுறாங்க. எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்காங்களே. இது எல்லாமே ஒரு அந்த மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸில் இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. இன் பிட்வீன் த பிரதர் இன் லா இஸ் டைங். அவர் பிரதர் இன் லா வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அவர் இறந்து போகிறாரு. ஆமாம். ஸோ அது நடக்குது. பட் எல்லாரும் இன்னும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இருக்காங்க. ஸோ ஒரு நாள் வெரி இன்டென்ஸ் ஃபைட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மதர் இன் லா வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ரொம்ப வேர்ஸ்ட்டாக போகுது. அன்னைக்கு நைட்டு வந்து அரவுண்ட் 3:30 ஒய்ஃப் வந்து சடனாக தூக்கத்துலேருந்து ஏஞ்சி ஓன்னு அழுவாங்கள. வாட் தே டோல் மீஸ் அவங்க வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்டில் இல்லை, மென்டல் ஸ்டேட்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் அ ராங் வேர்ட். ஷி வாஸ் நாட் இன் அ நார்மல் ஸ்டேட். ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி எப்படி இருப்பாங்க, அவங்களே கத்துறாங்க. ஆமாம், அவங்களே கத்துறாங்க. எங்களை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அவங்களால. ஷீ குடன்ட் ரெக்கக்னைஸ். உடனே அது பார்த்த உடனே ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பயந்துட்டாராம். பயந்துட்டு உடனே அவ்வளோ அழுறாரு. இல்லை, நான் சாரி, என்னை மன்னிச்சிட்டு, நான் எதுவுமே தப்பு பண்ண மாட்டேன், இனிமேல் நல்லா பார்த்துக்கிறேன். ஒரு சைடு மதர் இன் லா ஃபாதர் இன் லா ரொம்ப பயந்துட்டாங்க. என்னாச்சு, இது என்னாச்சுன்னே அவங்களால எதுவுமே அனலைஸ் பண்ண முடியல. பட் ஒய்ஃப் வந்து நார்மல் ஸ்டேட்டில் இல்லை. யார் அவங்களோட சொந்த குழந்தையவே ஐடென்டிஃபை பண்ண முடியல அவங்க. பட் அவ்வளோ கத்திட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க, ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மென்டல் ஸ்டேட்டில். ஆமாம், அந்த அப்நார்மல் ஸ்டேட்டில் இருக்கும் போது ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி. உடனே பயந்துட்டு இவங்க வந்து உடனே ஒய்ஃபோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. வந்துடுங்க, என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ 1/2 an hour ஒய்ஃப்ஸ் மதர் அண்ட் ஃபாதர் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வராங்க. உடனே அதான் அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ பேய் பிடிச்சிச்சு, வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிடுங்க, ஏதாவது ஆச்சுன்னா எங்களை தான் கேட்பாங்க, நாங்கள் எதுவுமே பண்ணல, மதர் இன் லா அந்த சுச்சுவேஷனில். அண்ட் பையன் சொல்கிறான், என்ன பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியல, ஏதாவது பண்ண. ஸோ தேர் டேக்கிங் ஹர் டு த மாஸ்க் கூட்டிகிட்டு போகிறாங்க. காலையில் தான். ஸோ நைட்டு வரைக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க, பேசுகிறாங்க, எதுவுமே இட் இஸ் அந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஒய்ஃப் வந்து வெளியவே வரல. அவங்க அந்த அப்நார்மல் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. ஸோ காலையில் தேர் கோயிங் டு மாஸ்க் அண்ட் அங்கே வந்து தே ஆக்சுவலி ஷோட் மீ அ வீடியோ கிளிப்பிங் அங்கே மாஸ்க்கு போய் என்ன நடந்துருச்சுன்னு. அந்த மாஸ்க் போன உடனே இவங்க வந்து ஒய்ஃப் வந்து அது இன்னும் வரைக்கும் எனக்கு அது என்ன சொல்லணும்னு எனக்கு கரெக்டாக தெரியல. போன உடனே ஷீ சேயிங், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தான் பிரதர் இன் லா அவங்க உடம்புல போயிடுச்சுன்னா எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் இது, நீங்கள் எவ்வளோ தான் இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பீங்க, எனக்கு உடனே சிகரெட் வாங்கி கொடுங்க, எனக்கு சிகரெட் வேணும், அந்த மாதிரி. இந்த மாஸ்க் திஸ் இஸ் ஹேப்பனிங். அவங்க வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த ரெக்கார்டிங் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு நமக்கு கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் ரெப்ரசன்டிங் ஹர் செல்ஃப் டு பி த பிரதர் இன் லா அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ஏதோ ஐ திங்க் ஏதோ கட்டியிருக்காங்க, என்னன்னே தெரியல. தென் ஷீ கம்ஸ் பேக் டு நார்மல் ஸ்டேட். உடனே ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாரும் செம்மையாக பயந்துட்டாங்க. மதர் இன் லா என்னன்னா, எங்களுக்கு இந்த பொண்ணே வேண்டாம், அவ்வளோதான், என் பையனுக்கு இது செட்டே ஆகாதீங்க, நீங்கள் இந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, பேய் பிடிச்சிருச்சு, ஏதோ ஆயிடுச்சுன்னு. பட் ஹஸ்பண்ட் அந்த டைம் தான் அம்மா சொன்னது கேட்காம அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நான் பார்த்துக்கணும், இது என்னன்னா ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த இஷ்யூ வித். ஸோ உடனே தே ஆர் ஆல்சோ கன்சல்டிங் வித் சைக்காட்ரிஸ்ட். அண்ட் ஸோ அதுதான் இப்போது அவங்க வந்து மதர் இன் லா வீட்டிலேருந்து மேட்ரிமோனியல் வீட்டிலேருந்து அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒய்ஃபோட அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹஸ்பண்டும் இங்கே வந்துடுறாரு, பார்த்துக்கிறேன், நான் இது என்னன்னு எனக்கும் தெரியணும், வாட் இஸ் த இஷ்யூ. ஸோ they are going to the psychiatrist. They're also checking with the neurologist. So another issue. Then they find out that the wife has seizure. இப்போ seizure வந்து இப்போ
ஐம் அன் அட்வொகேட். ஸோ மெடிக்கல் டேர்ம்ஸில் வாட் எக்ஸாக்ட்லி தெரியல. பட் சீஜர்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஜர் இருக்குது. சில பேர் வந்து கோமாவில் போயிடுவாங்க, சில பேருக்கு வந்து அந்த டைமில் மட்டும் ஃபிட்ஸ் வர மாதிரி இருக்கும், தென் தே கம் பேக். ஸோ அது மாதிரி சீஜர் வந்து ஒரு சடன் அட்டாக் மாதிரி. இட் இஸ் சம்திங் டு டூ வித் யுவர் நர்வ்ஸ் அண்ட் யோர் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி. ஸோ தே ஃபைண்ட் அவுட் தட் ஷீ ஹேஸ் சீஜர். இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆமாம் அது தட் இஸ் ஒன்லி ஹர் ஃபர்ஸ்ட் அட்டாக். அன்னைக்கு வந்து ஃபுல்லாக சண்டை போடுறாங்க, நைட்டு தூங்குறாங்க, மிட் நைட்டில் ஏஞ்சி இது நடக்குது கரெக்டாக. ஸோ அடுத்த நாள் மாஸ்க் போகிறாங்க, அதுக்கப்புறம் தே டேக் ஹர் டு த நியூராலஜிஸ்ட், தே ஃபைண்ட் அவுட் தட் ஷீ ஹேஸ் சீஜர். ஸோ இவங்களோட சீஜர் வந்து அந்த நேம் டேர்ம் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அதுதான் இட் கம்ஸ், அது வந்துட்டு போகும். ஸோ அது வரும்போதும் அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க கூட இருக்கிறவங்களும் யாருன்னு தெரியாது. அண்ட் ஏன் அவங்களோட சீஜர் அந்த பர்டிகுலர் சீஜர் வந்திருக்குன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்டோர்ட் ஸ்ட்ரெஸ், ட்ராமா. சீஜர் வந்து அந்த இந்த கேஸ்னால தான் எனக்கும் இந்த மெடிக்கல் கண்டிஷன் பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் சடனாக வருது அந்த மாதிரி இல்லை. ஏதோ ஒரு ஸ்டோர்டு ட்ராமா, ஏதோ ஆனால் வரது வந்து பிரதர் இன் லா வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வருது வந்து. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் இப்போ வந்து சயின்ஸ் அண்ட் ஃபேத் சொல்லுவாங்களே. ஸோ இது வந்து கரெக்டாக என்னன்னு எனக்கும் இது அனலைஸ் பண்ண முடியல. ஸோ ஷீ சஃபரிங் ஃப்ரம் சீஜர். ஸோ அது டாக்டர் கிளியராக என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு ட்ராமா, ஏதோ ஒரு எஃபெக்டட் ட்ராமா அது வந்து கண்டினியூஸாக நடந்ததுனால இட் இஸ் ஸ்டோர்ட் இன் ஹர். அவங்க பிரெயினில் வந்து ரொம்ப டீப்பாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அவங்கள வந்து இனிமேல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது இந்த மாதிரி ஏதாவதுன்னா இட் வில் கம்ப்ளீட்லி அது வந்து அவங்கள கோமலை கூட்டிகிட்டு போயிடும். ஸோ உங்களால் பார்த்துக்க முடியும்னா பார்த்துக்குங்க, இல்லைனா கிவ் இட் டு ஹர் பேரண்ட்ஸ், அவங்க பார்த்துக்கிட்டோம் அந்த மாதிரி சொன்னதுனால. இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே ஹஸ்பண்ட் வந்து இல்லை நான் ஒய்ஃபை வந்து விட்டுட்டு போக முடியாது, ஐ ஹாவ் டு டேக் கேர். ஸோ அவங்க வந்து ஒய்ஃபோட அம்மா அப்பா வீட்டில் தான் ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் 2 பேரும் இருக்காங்க. ஸோ மதர் இன் லா வந்து இப்போ என்னென்னா, ஓகே சரி இவ வந்து ஏதோ பைத்தியம்னு தெரிஞ்சிடுச்சு, இதுதான் நல்ல ரீசன், நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு இதுலேருந்து வெளியே வந்துடு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் ஃப்யூச்சரில் அவள் வந்து வேறு ஏதோ ஸ்டேட்டில் இருந்துட்டு ஏதாவது பண்ணிட்டான்னா அது நம்ம மேலே தான் கேஸ் மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஆல்ரெடி நிறைய பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம், நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு வந்துடு. இதுக்கு தான் இப்போ வந்து த மதர் இன் லா கால்ஸ் டு மை ஆஃபீஸ். ஓகே பிரீத்தி மேம், இந்த மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் டு ஆஃபீஸ் அண்ட் டிஸ்கஸ். ஸோ அப்போ தான் மதர் இன் லாவும் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு வராங்க. அண்ட் தேர் டெல்லிங் மீ இதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்தது. ஸோ மதர் இன் லா பேசும்போது ஆக்சுவலி டிவோர்ஸ் வந்து பையனுக்கு தான் வேணும். பையன் வந்து எதுவுமே சொல்ல, ஹஸ்பண்ட் எதுவுமே பேசவே இல்லை. அவர் வந்து ஒரு மாதிரி ஷாக்கில் ஏதோ அஃபெக்டட் மாதிரி அவர் சைலண்ட்டாக இருந்தது. என்கிட்ட ஃபுல்லாக இந்த நரேஷன் சொன்னது எல்லாமே மதர் இன் லா தான். இந்த மாதிரி நான் குடும்பப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க சொன்னாங்க, ஏன்னா எனக்கு இது பிடிக்கல, என்னோட பையன் வந்து ஒரு நல்ல ஒரு வசதியான ஃபேமிலியை வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிருக்கலாமே, அவன் எதுக்கு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு. அவங்க அதான் ஒன் சைடடாக பேசுவாங்கல்ல, அவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருங்க. பட் அவங்களுக்கு புரியல, பொண்ணு வந்து நம்ம பையனை விட ஜாஸ்தியாக படிச்சிருக்காங்க, அந்த விஷயம் நல்ல பொண்ணு. ஆமாம், இவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் அந்த பொண்ணு நம்ம கூடவே இருந்தாங்க. அவங்களுக்கு அது வந்து ரியலைஸே ஆகலை. ஷீ டிட் நாட் ரியலைஸ் இட். அவங்களுக்கு வந்து அந்த டாபிக் உள்ளே போகல. என்னன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ என் பையனுக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் மேம், டிவோர்ஸ் கொடுத்துருங்க, வேணும்னா நான் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் நான் என்ன சொன்னாலும் அவளும் ஓகே சொல்லுவாள். அவங்க அதுவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொண்ணெலாம் கிடைக்குமா சார் சொல்லுங்கள். அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன சொன்னாலும் சொல்லுவா, சரிம்மா உங்களுக்கு இதுதான் வேணுமா நான் பண்ணுறேன், ஸோ நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் பேசுங்க, மியூச்சுவலாக இது முடிச்சிடலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க மேலே தான் தப்புன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாம். பட் நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க? அன்றைக்கி வந்து நான் ஆக்சுவலி எதுவுமே ரியாக்டே பண்ணல. அவங்க சொன்னதை மட்டும் நான் ஜஸ்ட்டு கேட்டுட்டு நான் என்ன சொன்னேன்னா, சரி நீங்கள் அடுத்த நாள் பொண்ணோட வாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ கோவம், இவ்வளோலாம் சொல்கிறாங்க. இப்போது நோபடி வாண்ட்ஸ் டு பி இன் அ மென்டல் ஸ்டேட், கரெக்டாக? அந்த மாதிரி எஃபெக்ட் ஆகிருக்கு, ஏதோ நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் ஆறுதலாக நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் அங்கே இருக்கலாம்ல, அந்த சுச்சுவேஷனில் இருக்கலாம்ல. அது நடந்து ஃபியூ மந்த்ஸ் தான், அதுக்குள்ளே நீங்கள் அவ்வளோ ஓடிட்டு வந்து என் பையனுக்கு டிவோர்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்கிட்ட நான் என்ன அட்வைஸ் சொல்கிறது? ஐ வாஸ் ஜஸ்ட் இன் ஷாக். ஐ ஜஸ்ட் செட், சரி அடுத்த நாள் நாளைக்கு நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, நான் அவங்ககிட்டயும் பேசுகிறேன், என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், நீங்கள் ரஷ் பண்ணாதீங்க, நீங்கள் இவரை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் சொன்னேன், டிவோர்ஸ் வந்து இவங்க 2 பேருக்கு தான்,
உங்களுக்கும் அவங்களுக்கும் இல்லை. ஸோ நீங்கள் பேசுனதெல்லாம் போதும், நாளைக்கு அவங்கள மட்டும் அனுப்புங்கன்னு. நான் சொன்னதே ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் வரட்டும், நீங்கள் வராதீங்க. அடுத்த நாள் தே கம். மதர் வராங்க, ஃபாதர் இன்லா வராங்க, மதர் இன்லா வராங்க, இந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் வராங்க ஆஃபீஸ்க்கு. அண்டு அதான் நான் கேட்டேன், இப்போது ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், நிஜமாவே நீங்கள் வந்து டிவோர்ஸ் தான் பண்ணுவோம். இந்த பொண்ணு ஒய்ஃப் கிட்டேயும் நான் கேட்டேன் என்னெல்லாம் நடந்தது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, எல்லாமே உண்மை. அவங்களும் சொல்கிறாங்க, எஸ் மேம் நானும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த ஸ்டேட்டில் எனக்கு அந்த அப்நார்மல் அந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்டில் போகும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஏதோ தூக்கத்துலேருந்து எழுந்து வர மாதிரி தான் எனக்கு இருக்குது. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்போ கூட எனக்கு ஞாபகம் வரல. நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் ஆல்சோ ஷோயிங் த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு. நான் சொன்னேன், இந்த மாதிரி இவங்க வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க. பொண்ணு ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விரும்பல, பட் அவருக்கு இதுதான் வேணும், இதனாலே என்னை வந்து இவர் விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா போட்டோம் மேடம். நான் எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டோம். ஏன்னா என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எனக்கே இந்த மாதிரி இல்னஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் நான் எந்த தப்பும் பண்ணல. பட் இருந்தாலும் இவர் வந்து என்னை விட்டுட்டு போகணுன்னா போகட்டும். அண்ட் அன்னைக்கு கூட ஹஸ்பண்ட் வந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவர் வந்து கம்ப்ளீட்டாக டிவோர்ஸ் கொடுக்கணுன்னு மைண்ட் செட் இல்லை. பட் ஏதோ அவர் வந்து அதான் அந்த அம்மாவோட ப்ரெஷர்னால அவருக்கு வந்து அம்மாவை மீறி பேசுகிறதுக்கும் கட்ஸ் இல்லை. எனக்கு அந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போதுமே எனக்கு தெரியுது. அம்மா வந்து எல்லாம் சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோன்னு சொல்லிவிடுங்க, நம்ம பண்ணலாம், அவளுக்கு என்ன வேணும், மெயின்டெனன்ஸ் என்ன வேணும், அவளுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட சொல்லுங்கள். யூனோ என்னோட பையனோட ஃப்யூச்சர் அதுதான் பேசுகிறாங்க. பட் பையனுக்கு ஆல்ரெடி இன்னொரு பையன் இருக்குது, அவங்கள நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு. ஷீ இஸ் நாட் கெட்டிங் இன் டு த டாபிக். தென் ஸோ ஹீ சேஸ் டு ப்ரொசீட். ஸோ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அண்டர் தட் 13 செக்ஷன் 13 clause 1 sub clause 3 அது வந்து இப்போ ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ், ஏதாவது ஒரு ஸ்பவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இல்னஸ் இருக்குது அந்த மாதிரினா, ஸோ அந்த ப்ரொவிஷன் யூஸ் பண்ணி யூ கேன் ஃபைல் ஃபார் டிவோர்ஸ். இப்போது அவங்களோட இல்னஸ் வந்து இட் இஸ் நாட் அ நான் க்யூரபிள் டிசீஸ் அந்த மாதிரி இல்லை, இட் இஸ் க்யூரபிள், இட் க்யூர்ஸ் வித் டைம் அதான் சொல்லியிருந்தாங்க. பட் லைஃப் லாங் அவங்க வந்து மெடிக்கேஷனில் இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ பட் இப்போ இவங்களுக்கு பிரச்சனை வராதா? இப்போ அவங்க இன்னொரு மேரேஜ் சப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டிவோர்ஸில் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இருக்கிறது வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாதா? அது வந்து அதுதான் அவங்க மேரேஜ் பண்ணுற ஆள் வந்து அந்த அந்த இஷ்யூவை எப்படி பார்க்குறாங்கன்னு பொறுத்து தான் அது பார்க்க முடியும். சில பேருக்கு வந்து இது நிஜமாவே அவளுக்கு வந்து அந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு பார்ப்பாங்க. சில பேருக்கு இட் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் திங், எனக்கு எப்படி ஃபீவர் வருதோ அந்த மாதிரி அவளுக்கு அந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் பார்க்குறது வச்சு தான் அது வந்து யூ கேன் ரியலி டிசைட். ஸோ வி ப்ரொசீட் டு ஃபைல் ஃபார் டிவோர்ஸ். ஸோ 2 ஹியரிங்ஸ் போச்சு. வைஃப் சைடில் யாருமே அப்பியர் ஆகலை. 3rd ஹியரிங் வர்றதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க, வந்து சொல்கிறாங்க, என்னால் ஐ கான்ட் டூ திஸ் டிவோர்ஸ், எனக்கு என்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, ஐ வாண்ட் ஹர், நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவங்க வந்து கூட இருந்தாங்க, இந்த ஸ்டேட்டில் நான் விட்டுட்டு போயிட்டா இது வந்து நிஜமாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க தான் சொல்கிறாங்க, மேடம் அன்றைக்கி நாங்கள் ஆஃபீஸ் வரும்போது கூட கம்ப்ளீட்டாக அம்மா தான் ப்ரெஷர் போட்டாங்க, அம்மா தான் ஏன் ஃப்யூச்சர் அதை பற்றி பேசினாங்க. பட் எனக்கு வந்து உள்ளே ஏதோ எனக்கு தோணுது, நான் பண்ணுறது தப்பு, அவங்கள விட்டு போகக்கூடாதுன்னு. ஸோ ஹீ சேஸ் லெட்ஸ் வித்ட்ரா த டிவோர்ஸ். அண்ட் ஆமாம் நான் பார்த்துக்கிறேன், ஐ கேனாட் லீவ் ஹர். ஸோ ஐ மீன் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி வென் ஹீ செட் தட். ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த கேஸ் எடுக்கணுமா, ஏன்னா எனக்கு இது ரொம்ப பாவம் இல்லை இது. சி ஃபார் எங்கள் அட்வொகேட்ஸ்க்கு எல்லாருமே ஒரு கேஸ் தான், யார் என்ன பண்ணிட்டு வந்தாலும் அல்டிமேட்லி இட்ஸ் மை கிளையண்ட், ஐ ஹாவ் டு சேவ் தெம். பட் இந்த கேஸ் டீப் டவுன் எனக்கும் அவர் தப்பு பண்ணுறாரு. பிகாஸ் நம்ம இருக்கிற காலகட்டத்தில், நம்ம இருக்கிற சொசைட்டியில் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப்லாம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கரெக்டாக நானே அவங்க பிளேஸில் இருந்திருந்தா எப்படியோ எப்போவும் நான் மதர் இன் லாவை முடிச்சுட்டு வந்துருப்பேன். ஆமாம், ஆர் வி வுட் டெஃபினெட்லி மேட் அன் இஷ்யூ. இவ்வளோ தூரம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது, ஃபினான்ஷியலி ஆல்சோ ரொம்ப ஸ்ட்ரகிள், யார் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ வி வித்ட்ரோ த பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிட்டோம். And now they are happily living together. Yes, in that 5 years gap, so in withdraw பண்ணிட்டு I think ஒரு 2 months அப்புறம் mother-in-law was actually having cancer. She's a cancer patient. So 2 months அப்புறம் அவங்க தவறிட்டாங்க. Mother-in-law is no more. So now they're touch wood, they're happy.
ஸோ த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தேர் டுகெதர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. கல்பாத்திய சகோரம் வழங்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் உலகெங்கிலும் வரும் 28ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விக்யூரா வெல்னஸ், அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின், நோ சர்ஜரி, இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டா.